வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 91. ஆபீஸிற்கு சென்ற தீரனுக்காக சரவணன் காத்து கொண்டிருந்தான். தீரனை பார்த்ததும் பரபரப்பாக ஓடி வந்த சரவணன் பாஸ் பாஸ் என்றதும் தீரன் குழப்பத்துடன், என்னாச்சு சரவணா, ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க என்று கேட்க, பாஸ் அதிதி மேடம் என்று ஆரம்பிக்கவும், ஏன் அவளுக்கு என்ன என்று கேட்டான் தீரன். பாஸ், நாம் ஆரம்பித்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட ஷேரை அந்த எஸ்எஸ்ஆர் குரூப்ஸ்க்கு அதிதி மேடம் விற்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம் என்று சொல்லவும், தீரன் புரியாமல் வாட் என்று கேட்கவும், ஆமாம் பாஸ், இப்போதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, அதுவும் நம்மளோட நம்பிக்கையான சர்க்கிளில் இருந்து தான் என்று சரவணன் சொல்லவும், சற்று நேரம் அமைதியாக யோசித்த தீரன், எங்க அந்த அதிதி என்று கேட்கவும், இன்னும் வரல பாஸ் என்றான் சரவணன். சரி, வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லு என்று தீரன் சொல்ல, பாஸ் என்று சரவணன் ஏதோ சொல்ல வரவும், சரவணா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு என்று தீரன் சொல்லவும், சரி என்று அங்கிருந்து கிளம்பினான். தீரன் இதை பற்றி யோசித்து கொண்டிருக்க, அப்பொழுது அதிதி தீரனின் ஆபீஸிற்கு வந்ததும் சரவணன் அவளிடம் தீரனை பார்க்க வர சொல்லியதை சொல்லவும், அதிதி யோசித்து கொண்டே தீரனின் அறைக்கு சென்றாள். அவளை பார்த்ததும் தீரன், வாங்க மிஸ்ஸஸ் அதிதி என்று அழைக்கவும், தீரனின் பேச்சில் இருக்கும் மாற்றத்தை புரிந்து கொண்டவள் அதை எதிர்கொள்ளும் துணிவோடு அவன் முன் அமர்ந்தாள். அவளை ஆழமாக பார்த்த தீரன், அப்புறம் சொல்லுங்க மிஸ் அதிதி என்று தீரன் கேட்கவும், என்ன கேட்கணுமோ அதை ஸ்ட்ரைட்டாக கேளுங்க மிஸ்டர் தீரன் என்றாள் அதிதி. ஓ, அப்போ என்ன விஷயம்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க ரைட் என்று தீரன் கேட்க, அதிதி என்று தலையாட்டினாள். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறேன், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்று தீரன் கேட்கவும், என்ன கேள்விப்பட்டீங்க என்று கேட்டாள் அதிதி. காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸோட உங்கள் ஷேரை விற்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் என்று தீரன் சொல்லவும், நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான், ஆனா என்று அதிதி ஏதோ சொல்ல வர, போதும் அதிதி, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல என்று தீரன் சொன்னதும், தீரன் ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்ல வரதை லிசன் பண்ணுங்க என்றாள் அதிதி. சொல்லுங்க மிஸ் அதிதி, என்ன சொல்ல போறீங்க என்றான் கோபமாக. எஸ்எஸ்ஆருக்கு ஷேரை விற்க போகிறது உண்மைதான், ஆனால் அது நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட ஷேரை இல்லை, அதிதி இன்ஃபோடெக்கோடது என்று சொல்லவும், தீரன் அவளை குழப்பமாக பார்த்தான். ஆமாம் மிஸ்டர் தீரன், இது என் அப்பாவோட டெசிஷன் என்றாள். தீரன் எதுவும் பேசாமல் அவளை சந்தேகமாக பார்க்கவும், ப்ளீஸ் தீரன், என்னை சந்தேகமாக பார்க்காதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் எஸ்எஸ்ஆர் குரூப்புக்கும் இருக்க பிரச்சனை, இது என் அப்பாவோட டெசிஷன், நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசி சண்டை போட்டுட்டு இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா என்று அதிதி கோபமாக கேட்கவும், என்ன சொல்கிறீங்க என்றான் தீரன். ஆமாம் மிஸ்டர் தீரன், நீங்கள் நம்பலனாலும் அதான் உண்மை, இந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி அதிதியோட சொந்த முயற்சியில் மிஸ்டர் தீரன் கூட சொந்தமாக பண்ணுற பிஸ்னஸ், இதில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை, யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியை மொத்தமாக வேணால் நீங்களே எடுத்துக்கோங்க என்று சொன்ன அதிதி, சரி நான் கிளம்புறேன், இதெல்லாம் உண்மையா என்னன்னு நீங்களே உங்கள் ஆளை வச்சு தெரிஞ்சுக்கோங்க என்று அதிதி அங்கிருந்து கோபமாக சென்றுவிட சரவணன் அறைக்குள் வந்தான். சரவணனிடம் அவள் சொன்ன அத்தனை விவரங்களையும் சேகரிக்க சொல்லிவிட்டு தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தீரன். அன்று ஆபீஸில் நிறைய வேலை இருந்ததால் தீரன் இரவு வெகு நேரமாகியும் வீட்டிற்கு வரவில்லை. தியா தீரனுக்கு அழைக்க அதை ஏற்ற தீரன், சொல்லு போன குட்டி என்று கேட்கவும், எங்க தீரா இருக்க, இன்னும் வீட்டுக்கு வரல என்றாள் தியா. அப்பொழுதுதான் தீரன் தனது கைகடிகாரத்தை கவனித்தவன், ஐயோ இப்போவே மணி 9 ஆயிடுச்சா, சரி நீ தூங்கு, நான் வர லேட் ஆகும் என்று தீரன் சொல்லவும், எத்தனை மணி ஆகும் என்று தியா கேட்க, தெரியல பூனைக்குட்டி, கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்றான். சரி பரவாயில்ல, நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன் என்று தியா சொல்லவும், சொல்கிறல்ல நீ தூங்கு, நான் வரேன் என்று தீரன் சொல்ல, தீரா சீக்கிரம் வாடா என்று தியா கொஞ்சவும், சரிடி பூனைக்குட்டி வரேன், நீ போய் தூங்கு என்றான். சரி லவ் யூ என்று தியா சொல்லவும், தீரனும் லவ் யூ டி பூனைக்குட்டி என்று தீரன் அழைப்பை துண்டிக்க தியா தீரனுக்காக காத்து கொண்டிருந்தாள். வேலையை முடித்துவிட்டு லேட்டாக தான் தீரன் வீட்டிற்கு வந்தான். தீரனுக்காக காத்து கொண்டிருந்த தியா அப்படியே சோஃபாவில் உறங்கிவிட அவளை பார்த்த தீரன் அவள் அருகில் குனிந்தவன் தியாவின் நெற்றியில் முத்தமிட்டான். இங்கேயே தூங்கிட்டியா என்று மெல்லமாக கேட்டவன் தியாவின் தூக்கம் கலையாமல் மெல்ல அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு தனது அறைக்கு சென்றான். தியாவை மெத்தையில் கிடத்தியவன் அங்கிருந்து நகர தியா அவன் கையை பிடித்து கொள்ளவும், பூனைக்குட்டி முழிச்சிட்டுதான் இருந்தியா என்று தீரன் கேட்க தியா கண்களை மூடியபடியே சிரித்து விடவும், ஏய் என்று அவளின் இடையே கிள்ளிவிட்டான். ஆ என்று சொல்லி குதித்தெழுந்து உட்கார்ந்த தியா, ஏன்டா கிள்ன என்று கத்தவும் தீரன் சிரித்து கொண்டே அவளை பார்த்தவன்,
என்ன டாவா என்று தீரன் கேட்க, ஆமாண்டா ஒன்றுதாண்டா என்று தியா சொல்லவும் தீரனுக்கு மேலும் சிரிப்பாக வந்தது. எழுந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டவள், என்ன நான் உன்னை டா போடக்கூடாதா என்று தியா கேட்க, போடலாம் என்று தலையாட்டியவன் அவளது மூக்கோடு தன் மூக்கை உரச, லவ் யூ டா தீரா என்றாள். தீரன் சிரித்து கொண்டே அவளை இருக்க அணைத்து கொண்டவன், லவ் யூ பூனைக்குட்டி என்றவன், என்ன பூனைக்குட்டி வர வர உன்னோட கொஞ்சல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு என்று தீரன் சொல்லவும், ஆமாம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் என்றாள் தியா. சரி இரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று தீரன் அங்கிருந்து செல்ல தியா அவனது சட்டையை பிடித்து கொண்டு அவன் பின்னாலேயே சென்றாள். திரும்பி அவளை பார்த்த தீரன், ஏய் நீ எங்கே வர என்று கேட்கவும், சும்மா என்று தியா சொல்லவும், பூனைக்குட்டி போய் இப்போவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்துடுறேன் என்று தீரன் குறும்பாக சொல்லவும் அவன் சொல்வதை புரிந்து கொண்ட தியா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று விட்டாள். சற்று நேரத்தில் வேற்றுரை மாற்றி வந்த தீரன் தியாவை தேட அவளோ அங்கு இல்லை. எங்கு போனா இவ என்று தீரன் 2 அடி எடுத்து வைக்கவும் அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்ட தியா, நான் எங்கேயும் போகல தீரா, இங்கே தான் இருக்கேன் என்றாள். ஏய் பூனைக்குட்டி இங்கே வா என்று தீரன் அவள் கையை பிடித்து தன் முன்னால் நிறுத்த தியா புன்னகைக்கவும் தீரன் அவளை அணைத்து கொண்டான். தீரா சாப்பிட்டியா என்று தியா கேட்க, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா இல்லையா என்றான் தீரன். நான் அப்பவே சாப்பிட்டேன் என்று தியா சொல்ல, அடி பாவி கட்டின புருஷனுக்காக வெயிட் பண்ண மாட்டியா என்று தீரன் சொல்லவும், ஓ அது வேற இருக்கா அப்போ என்று தியா யோசிக்க, லூசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன், நீ எனக்காக வெயிட்லாம் பண்ணக்கூடாது, நீ எப்பவும் டைமுக்கு சாப்பிட்றணும் என்று தீரன் சொல்லவும் தியா சரி என்று தலையாட்டினாள். ஆனால் எனக்கு இப்போ திரும்ப பசிக்குதே என்று தீரன் சொல்ல, அச்சோ பசிக்குதா, சரி சொல்லு சாப்பிட என்ன கொண்டு வர என்று தியா கேட்கவும் தீரன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தீரா என்ன வேணும் சொல்லு என்று தியா கேட்க, நீதான் வேணும் என்ற தீரன் அவளது கன்னத்தை செல்லமாக கடிக்கவும் தீரா என்று அவனை லேசாக அடித்தவள் சொல்லு என்றாள். பூனைக்குட்டி நான் ஆஃபீஸில் இருந்து வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தேன், ஆனால் இந்த பசிக்கு ஏன் பூனைக்குட்டி தான் வேணும் என்று தீரன் சொல்லவும், ஓ அப்படியா என்றாள் தியா. ஆமாம் என்ற தீரன் தியாவின் இதழை மெல்ல நெருங்கிட தியா தன் கண்களை மூடிக்கொண்டாள். தீரன், பூனைக்குட்டி கண்ணை மூடாத என்ன பாரு என்று தீரன் சொல்லவும் தியா அவனை பார்க்க அவன் விழி ஈர்ப்பில் மயங்கிய பேதை அப்படியே நின்றுவிட்டாள். அவளது இடையை பற்றி கொண்ட தீரன் மெல்ல அவளது இதழை கவ்விக்கொள்ள தியாவும் அவனுக்கு இசைந்து கொடுத்தாள். இருவரும் யாருடைய காதல் ஆழமானது என்பதை முத்தத்தின் மூலம் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் தங்களது காதலை உணர்த்தி கொண்டிருந்தனர். தீரனது கைகள் தியாவின் உடைக்குள் நுழையவும் தியாவின் பெண்மையும் மெல்ல மலர ஆரம்பித்தது. இருவரின் உணர்ச்சிகளும் கரையை உடைத்து கொள்ள தீரன் அவளை தூக்கி வந்து மெத்தையில் கிடத்தினான். தியா கண்கள் மூடியிருக்கவும், பூனைக்குட்டி என்ன பாரு, கண்ணை மூடக்கூடாதுன்னு சொன்னல என்று தீரன் சொல்லவும் தியா மெல்ல கண் விழித்தாள். நான் அன்னைக்கே சொன்னல நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச மாதிரின்னு என்று தீரன் சொல்லவும் தியாவின் கண்ணங்கள் சிவந்து போனது. அவனை பார்க்க முடியாமல் திரும்பிக் கொண்டாள் தியா. இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.